பண்ண இந்த அதுல இன்னொரு மகனுக்கு வந்து மேரேஜ் ஆகுது. அவன் நல்லா டெவலப் பண்ணிட்டே வரான். டெவலப் மேரேஜ் ஆகும்போது அவனுக்கு வந்து அந்த மேரேஜ் ஆகி வயிற்றுல அவங்க ஒய்ஃப் வயிற்றுல இருந்து குழந்தை ஒரு 3 மாசம் அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டு இங்க வந்து உட்காடுறான். வீட்டுல உட்காந்து பேசிட்டு இருக்கிறான். இவங்க அம்மா அப்பா உடம்பு சரியில்லாம படுத்திருக்கிறாங்க. அப்பா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. எதோ பேச இந்த அம்மா சண்டை போடுறதே பிள்ளைங்க முன்னாடி தானே. பசங்க யாராச்சும் கிரிப்பான பசங்க அப்பாங்க தலைக்கு மேல வளர்ந்த பையன் முன்னாடி ஏதாவது பேசுனா ஏதோ ஒரு விவகாரம் வந்து நாம அடிக்கப்போதான் வந்துடும். அப்பாங்க டக்குன்னு அடங்கிக்குவாங்க அந்த இடத்துல. அது ஒரே ஒரு பாயிண்ட் தான் பொம்பளைங்களுக்கு பிளஸ் பாயிண்ட். அந்த கட்டுப்படாம இருக்கிறதுக்கு வந்து அந்த பசங்களை பயன்படுத்துவாங்க. நாம இதை இந்த நேரத்தை என்ன பண்ணிட முடியும் இருந்தால அப்படிங்கிற மாதிரி அதை பயன்படுத்துவாங்க. அந்த அம்மா அதே மாதிரி பயன்படுத்துச்சு. ஏதோ ஒரு பேச்சு வாக்குல ஆர்குமெண்ட் வருது. ஆர்குமெண்ட் அவர் சொல்றாரு, அப்பா சொல்றாரு, இப்படிதான் என் மனசு நோக வச்சு ஒருத்த போய் சேர்ந்தான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடுறாரு. அவர் மனசு உண்மையில் நோகுது, இவன் பேசுறது நோகுது, அதனால சொல்றாரு, என் பேச்சு கேட்காம ஒருத்தன் போய் சேர்ந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே இந்த அம்மா வந்து அப்ப வந்து அவன் இறந்ததுக்கு நீங்க தான் காரணமா? அப்ப விபத்து இல்ல, நீங்க ஒரு கொலைகாரன் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா அந்த பேச்சு எடுத்து கொடுக்குது பையன்கிட்ட. இவன் டக்குன்னு பிடிச்சிக்கிறான் அந்த பேச்ச. என் அம்மா சொன்னாதான் அப்படியே அம்மா தானே உலகத்திலே தாயில் சிறந்த கோயிலும் இல்லை அப்படின்னு. ஆனா தந்தை சொல் மிக்க மந்திரம்லாம் மறந்துடுவாங்க. தாயில் சிறந்த கோவிலும் இல்லைன்னு சொல்லுது. கோயிலுக்கு தெய்வமே தந்தை தான் அப்படிங்கிறத மறந்துடுவாங்க.